இப்போ நம்ம ஓல்ட் போர்ட்டுக்கு தான் வந்திருக்கோம். ஓல்ட் போர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சோஷியல் ஸ்பேசஸ் இருக்குது. இந்த இடத்துக்கு பேர் வந்து ஃப்ளாக் பிளாசா. நம்ம ஃப்ளாக் இங்கே வச்சுருக்காங்க. இதுதான் அந்த பழைய காலத்து போர்ட்டு. இப்போ வந்து இது வந்து யாச் கிளப்பாக வந்து மாற்றி போட் கிளப்பாக வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இது ஃபுல்லாக யாச் இருக்கு பாருங்க. இது எல்லாமே கண்டெய்னரில் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. நம்ம ஊரில் வந்து ஒரு மித்து இருக்குது, கண்டெய்னர் வந்து ஹீட் ஆகும், அந்த ஸ்பேஸ் வந்து கரெக்டாக இருக்காது, நடக்காதுன்னு. ஆனால் அது ரீசன் என்ன தெரியுங்களா? அதை வந்து கண்டெய்னர் வச்சு சரியாக பண்ணத்தில் தான் அர்த்தம். ஏன்னா 20 ஃபீட் கண்டெய்னர் டபுள் கண்டெய்னரை வச்சுட்டு இது லிஃப்ட்டை கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. இது பாருங்கள், இது 40 ஃபீட் கண்டெய்னர் எவ்வளோ தூரம் வெளியே வந்து ப்ரொஜெக்டடாக இருக்குது. இந்த ஒவ்வொரு ஆஃபீஸ்க்குள்ளான மீட்டரு, வாட்டரு, அதோட மீட்டர்ஸு, எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன்ஸ் அதெல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஆர்கிடெக்சரை பற்றிக்கலும் மெட்டீரியலோ இடமோ வந்து மேட்டர் கிடையாதுங்க. அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறோம், எப்படி நம்ம அதை டிசைன் பிளான் பண்ணுறோங்கிறது தான் மேட்டர்ஸ். உங்களுக்கு ஒரு அழகான ஸ்ட்ரக்சர் வந்து காட்ட போகிறேன். இங்கே பாருங்க எப்படி இருக்குது. இது இந்த கண்ட்ரி வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. எல்லா விஷயத்துலையும் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. இது பாருங்கள், என்ட்ரன்ஸு இண்டிகேட் பண்ணுறது. அதாவது இது நம்ம அங்கேருந்து இருக்கும்போதே இதெல்லாம் தெரியுற மாதிரி பண்ணியிருந்தாங்க. ஸோ தட் என்னன்னா இதுதான் என்ட்ரன்ஸுங்கிறது இண்டிகேட் பண்ணுறதுக்கு. எந்த திரும்பினாலும் நீங்கள் வந்து சீரீஸ் ஆஃப் ஆர்ச்சஸ் வந்து உங்களால் பார்க்க முடியும். ஒரு ஆர்கிடெக்சரோட சக்ஸஸ் தான் ரொம்ப சிம்பிளான விஷயத்தை வச்சு ஒரு எலகண்ட்டான ஒரு ப்ராடக்ட்டை வந்து க்ரியேட் பண்ணுற முடியும். சரியான வகையில் ஆர்கிடெக்சரை வந்து பயன்படுத்தணும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து 6 o'clock ஆச்சு. போன வீடியோக்கு முந்தின வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா நம்ம நைட்டு வந்து லாகில் வந்து ஓல்டு போர்ட்டில் வந்து நம்ம வந்து வீடியோ வந்து முடிச்சிருப்போம். ஒரு போர்ஷனை அதை முடிச்சு தான் நம்ம வேறு ஒரு ஏரியாவுக்கு போயிருப்போம். ஸோ இப்போ நம்ம ஓல்ட் போர்ட்டுக்கு தான் வந்திருக்கோம். ஓல்ட் போர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சோஷியல் ஸ்பேசஸ் இருக்குது. ஏன்னா ஏகப்பட்டது இருக்குது. ஸோ நம்ம ஒவ்வொன்றா போகலாம். அண்ட் தென் இப்போ இன்னொரு சூப்பரான ஒரு இருக்குது, அன்எக்ஸ்பெக்டட். நான் வந்து இது நான் படிச்சிருக்கேன், ஆனால் வந்து அந்த இடத்துக்கு நான் வந்து போனதில்லை. அந்த இடம் நேற்று நான் பார்த்தேன், அதையும் நான் வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து இங்கே ஓப்பன் ஸ்பேஸ் இருக்குது, இந்த ஃப்ளாக் போடியம்னு சொல்லிட்டு. இது ரொம்ப அழகாக இருந்தது. இந்த இடத்த நம்ம பார்க்கலாம். இந்த செக்மெண்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய ஊர் ஸ்பேஸாக நான் வந்து உங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுறேன். நேற்று நைட்டு இந்த இடத்துக்கு வந்திருந்தேன். இந்த லைட்ஸ்லாம் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. இப்போ நம்ம பார்க்க போகிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா லேண்ட்ஸ்கேப் தான். இது எல்லாமே லேண்ட்ஸ்கேப் கேட்டகரியில் தான் வரும். ஸோ ஸ்பேஸ் வந்து ரொம்ப அழகாக கிரியேட் பண்ணியிருக்காங்க. நாம் ஃபஸ்ட்டு நம்ம இங்கே கத்தார் வந்துட்டு ஃபஸ்ட்டு வீடியோ வந்து நம்ம எடுத்துருப்போம். பார்க்காதீங்க, அங்கே போய் பாருங்கள். நம்ம வந்து மியூசியம் ஆஃப் கத்தார் வந்து நம்ம போயிருந்தோம். அது அங்கே தான் இருக்குது, அந்த இடத்துல தான் இருக்குது. அதுக்கு பக்கத்து ஏரியாவில் தான் நம்ம இங்கே இருக்கோம். இந்த லேண்ட்ஸ்கேப் பாருங்கள், இங்கே ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்களா சீட்டிங்ஸு உட்கார்றதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. நல்ல டிசைன், கல்ச்சராகவும் இருக்குது. இதுதான் ஹார்ட்ஸ்கேப். ஆக்சுவலாக ஒரு விஷயம் வந்து அழகாகவும் அட் த சேம் டைம் அது தேவையான அது என்ன நீட் இருக்கோ அந்த நீடை வந்து பர்ஃபார்ம் பண்ணுறது தான். இங்கே ஃபாலோ கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், இது ரொம்ப அழகாக இருக்குது. இந்த இடத்துக்கு பேர் பார்த்தீங்கன்னா ஃப்ளாக் பிளாசா. ஸோ எல்லா கொடியும் வந்து இங்கே வச்சுருக்காங்க. இந்த இடத்துல நம்ம இந்தியா கொடி எங்கே இருக்குதுன்னு பார்க்கலாமா? ஓகே, யாருக்காச்சும் தெரிஞ்சால் கமெண்டில் பண்ணுங்கள். நான் வந்து கண்டுபிடிச்சிட்டேன். அந்த இடத்துல இருக்கு. அந்த இடத்துல நம்ம இந்தியன் ஃப்ளாக் இருக்குது. ஒரு ஹைவேக்கு பக்கத்தில் எவ்வளோ ப்ளசண்ட்டான ஒரு இடம் பாருங்கள். ஓகே, நான் வந்து ஒரு
ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு வரேன். ஓகே, நம்ம இந்த செல்ஃபி எடுப்போம். இவ்வாறு இது டைல்ஸ் மாதிரி அழகாக பண்ணியிருக்காங்க தண்ணியில். இதை தாங்க நான் வந்து ஒவ்வொரு வீடியோலையும் நான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். சோஷியல் ஸ்பேஸ் வேணும், சோஷியல் ஸ்பேஸ் வேணும் அப்படின்னு. ஒரு சிட்டிக்கு, ஒரு ஊருக்கு இது மாதிரி சோஷியல் ஸ்பேஸ் கண்டிப்பாக வேணுங்க. அதுதாங்க வந்து ஒரு ரிலாக்ஸ் ஒரு ஹியூமனுக்கு ஒரு பிஸி ஷெடியூலில் ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கு. யோசிச்சு பாருங்க, ஈவினிங் டைமில் இது மாதிரி ரிலாக்ஸ்டாக ஒரு வாக்கு, ஒரு ஃபேமிலி கூட, அதாவது இது மாதிரி விஷயத்துக்குலாம் பார்த்தீங்கன்னா மணி நம்ம ஸ்பெண்ட் பண்ண தேவையில்ல. வந்தோமா, ரிலாக்ஸாக இருந்தோமா, ஏதாச்சும் பக்கத்தில் சாப்பிட்டோமான்னு சொல்லிட்டு அழகாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ ஆர்கிடெக்சர் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஸோ இதை பார்க்குறவங்க ஏதாச்சும் ஆஃபீஸ் இருந்தீங்கன்னா நம்மளோட அர்பன் டெவலப்மெண்ட் அப்போ இது மாதிரி விஷயங்களை வந்து கொஞ்சம் புஷ் பண்ணுங்க. இந்த ஃப்ளாக் பிளாஸாவில் வந்து ஒரு சூப்பரான மேஸ்டர் இருக்குது. இங்கே வந்து மிஸ்ட்டு வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணுறாங்க. நான் க்ளோஸாக உங்களுக்கு காட்டுறேன். தெரியுதா வீடியோவில்? இப்போ தெரியுதுன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க, ஃபுல்லாக மிஸ்ட்டு. விண்ட் ஃப்ளோ ரொம்ப அதிகமாக இருக்கனால இங்கே வந்து வரல. பார்க்குறேன். எனக்கு ரீச் பண்ண முடியல. ஓகே, இந்த இடத்துல போய் நின்று பார்க்கலாம், மேபி அங்கே கிடைக்குதான்னு. ஏன்னா விண்ட் அடிக்க அடிக்க மாறிக்கிட்டே இருக்கும் அது டைரக்ஷனு. சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு. ஸோ இதில் நிறைய ஹார்ட்ஸ்கேப்ஸ் வச்சுருக்காங்க. இது ரொம்ப அழகாக இருக்குது, அப்படியே ஃப்ளூயிடாக இருக்குங்க. அப்படியே இது எப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு கயிறு இருக்குல்ல, ஒரு பெரிய கயிறு வந்து அப்படியே கட் பண்ணி போட்டால் எப்படி இருக்கும் அது மாதிரி ஃபார்மெட்டில் தான் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். எவ்வளோ ஃப்ளூயிடாக இருக்குது பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. ஏன்னா இப்போ ஹார்ட்ஸ்கேப் வந்துட்டு இடத்த டிஸ்டர்பும் பண்ணாமல் அந்த இடத்த அழகுபடுத்துது. இங்கே பாருங்கள், இந்த சீட்டிங்ஸ் ரொம்ப அழகாக இருக்குல்ல, இதுவும் அழகாக இருக்கு. இந்த டிசைன் வந்து இந்த ஸ்பேஸோட மெர்ஜாக இருக்குது, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த பாத்வே நல்லா இருக்குது. ஸோ லைட்ஸில் லெஃப்ட் சைட் ரைட் சைட் கொடுத்துருக்காங்க லைட்ஸு. அண்ட் தென் இது இப்படி இருக்கனால நல்லா வைடராக ஓப்பன் ஆகுது ஸ்பேஸு. இப்போ இங்கே ஒரு நல்ல க்ரீன் லான் கொடுத்துருக்காங்க. அதை வந்து சைக்கிள் பார்க்குக்கு, சைக்கிள் வந்து பார்க் பண்ணுறதுக்கு. நம்ம நேற்று ஓகே 2 வீடியோஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே போட்டிங் போனோம். அது அந்த லாஸ்ட்டில் தான் போயிருந்தோம். ஓகே, கிளைண்ட் அங்கே வந்துட்டார், அப்படி போவோம். சார் இங்கே இருக்கேன். எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க இந்த இடம். ஆமாம் சார், ஸ்ப்ரே பண்ணுறாங்க, ஸ்ப்ரிங்கிள் பண்ணுறாங்க. நல்லா ஜில்லுன்னு இந்த இடம் கிரியேட் பண்ணியிருக்காங்க இடத்த. இந்தியன் ஃப்ளாக் நீங்கள் பார்த்தா இங்கே இருக்குது, இந்தியன் ஃப்ளாக். நம்ம ஃப்ளாக் இங்கே வச்சுருக்காங்க. இது வந்து இந்த இடத்துக்கு பேர் வந்து ஃப்ளாக் பிளாஸா. ஓகே, நான் பார்த்த வண்டி பார்த்துறேன், அதுக்கு அந்த பக்கம் வந்தேன். ஓகே, நம்ம இன்னொரு இடத்துக்கு போகலாம். இது வந்து இன்னொரு இடமும் சூப்பரான ஒரு கமர்ஷியல் ஸ்பேஸ் இருக்குது. அந்த நாங்கள் பார்த்தீங்கன்னா யாட்ச் கிளப்ஸ் எல்லாமே அந்த இடத்துல இருக்குது. நேற்று பார்த்தோம், ரொம்ப அழகான யாட்சஸ்லாம் இருந்தது. நான் அங்கே போய் உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். இது போகலாமா?
பாருங்க யாச்சஸ்லாம் வந்து லாக் பண்ணிருக்காங்க. இங்கே கூட பார்க்கிங் பண்ணிருங்க. இப்போ அந்த கார் எடுக்கிறாங்க பாருங்க. அவன் போட்டுருவானா. நம்ம வந்து ஃப்ளாக் பிளாஸாவில் இருந்தோம். அந்த ஃப்ளாக் பிளாஸா சம்வேர் அங்கே தான் இருக்குது. இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு தோகா போர்ட்டுக்கு வந்திருக்கோம். இந்த ஓல்டு தோகா போர்ட்டு பழைய இந்த காலம் அதுதான் அந்த பழைய காலத்து போர்ட்டு. இப்போ வந்து இது வந்து யாச் கிளப்பாக வந்து போட் கிளப்பாக வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதை தாண்டி தான் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து நம்ம போயிருந்தோம். இந்த அந்த டெர்மினல் க்ரூஸுக்கு வர டெர்மினல் வந்து இந்த சைடு தான் இருக்குது. நம்ம அதுக்கும் போகலாம். இப்போ இந்த இடத்துல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இருக்குது. இது பார்த்திங்கன்னா கண்டெய்னர்லேயே வந்து கெஃபேஸ்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலி எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் கண்டெய்னர் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் ரொம்ப பிடிச்சது. ஸோ அதை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். செம்ம க்யூரியஸாக இருக்கேன். நம்ம அங்கே போய் பார்க்கலாம். அங்கே பாருங்கள், இது எல்லாமே வந்து யாச். நான் சொன்னேன்ல, இந்த இது பார்த்திங்கன்னா யாச் கிளப்பு வச்சுருக்காங்க. நேற்று நைட்டு நம்ம இந்த வழியாக தான் வந்தோம். இந்த வழியாக வர்றப்போ தான் நான் இதை பார்த்தேன். ஓகே, இது வந்து லேட்டராக பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக லாக் வந்து லேட்டராக பண்ணலாம். இன்றைக்கி பண்ணலான்னு நேற்று டிசைட் பண்ணோம். கிளைண்ட் நானும் ஓகே இந்த இடத்துக்கு தனியாக நாளைக்கு ஈவினிங் வந்து வருவோம் அப்படின்னு டிசைட் பண்ணி தான் இப்போ இதுக்காகவே இப்போ நம்ம இதுக்கு முன்னே வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம டெசர்ட்டு சூப்பர் மார்க்கெட்டு அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்போம். அது வேகமாக முடிச்சதுக்கு ரீசன் என்னென்னா இந்த இடத்துக்கு வருது. ஏன்னா லைட்டிங் கூட பண்ணலாம். 6 o'clock வரணும்னு நினச்சேன், பட் அப்பயும் லேட் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இது எல்லாமே கண்டெய்னர். இதெல்லாம் இது வந்து கண்டெய்னர்லேயே பண்ண ஸ்ட்ரக்சர்ஸ். இது எல்லாமே இந்த கிளப்பு இது ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கத்தாரோட வந்துட்டு டூரிசம் கிளப் தான் வந்து இங்கே ஃபுல்லாகவே வச்சுருக்காங்க. இது எல்லாமே கண்டெய்னர் ஸ்ட்ரக்சர்ஸ். அப்படியே ஒவ்வொரு இடத்துக்காக போகிறேன். அப்படியே பார்த்துட்டே வாங்க. இங்கே பாருங்க, இங்கே ஃபுல்லாக யாச் இருக்கு பாருங்க. ஸோ இங்கே வந்து யாச் வந்து ரெண்ட் பண்ணுறாங்க. இதெல்லாம் போட்டு இந்த போட் பாருங்களேன், கார் மாதிரி இருக்குது, ஃபெராரி கார் மாதிரி. ஓகே, நம்ம இதுக்கு வருவோம். நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். இதை பாருங்கள் எத்தனை கண்டெய்னர், 1 2 3 4 5 கண்டெய்னர் ஸ்டாக் பண்ணியிருக்காங்க. ஃபுட் ஸ்பேஸும் இருக்குது, வாக்கிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. ஒரு இன்டீரியர் பார்க்கலாம். இது பாருங்க, வெளியே ப்ரொஜெக்டடாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஹீட்டை வந்து ஸ்டாம்ப் பண்ணுறதுக்கு பேனல் கொடுத்துருக்காங்க. இந்த 2 சைடுமே நல்லாயிருக்கு. இதெல்லாம் பாருங்க, பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக ரம்மியமாக இருக்குது. கலர்ஃபுல்லாக எல்லாமே இது வந்து கண்டெய்னர் தான். டவுனில் போகுது. ஓகே, அந்த டாக்கிங் ஏரியாவுக்கு போகிறதுக்கு நம்ம இதுக்கு மேலே போய் பார்ப்போம். இப்போ ஷாப்ஸு எவ்வளோ அழகாக இருக்குது.
இது எல்லாமே கண்டெய்னரில் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. நம்ம ஊரில் வந்து ஒரு மித்து இருக்குது, கண்டெய்னர் வந்து ஹீட் ஆகும், அது ஸ்பேஸ் வந்து கரெக்டாக இருக்காது நடக்காதுன்னு. ஆனால் அது ரீசன் என்ன தெரியுங்களா, அதை வந்து கண்டெய்னர் வச்சு சரியாக பண்ணத்துலன்னு தான் அர்த்தம். ஆக்சுவலி நானும் கண்டெய்னர் வந்து நிறையா ப்ராஜெக்ட் வந்து கிளைண்ட்ஸுக்கு வந்து ப்ரொப்போஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் ஒரே விஷயம் இல்லை, எண்ட் ஆஃப் தி டே வந்து நான் இது மாதிரி பார்த்ததே இல்லைனா வந்து நான் கண்டெய்னர் பார்த்துருக்கேன், ஆனால் வந்து அது நல்லாவே இருக்காது, ரொம்ப ஹீட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு வேறு யாரோ பண்ண ஒரு சரியில்லாத ஒரு விஷயத்தை வந்து எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டு அது வந்து வேணான்னு சொல்லி லாஸ்ட் மினிட்ல அதை கேன்சல் பண்ணுறாங்க. அது மாதிரி நிறைய ப்ராஜெக்ட் கண்டெய்னரில் வந்து போயிருக்கு, கேன்சல் ஆகிருக்கு. ஆனால் கண்டெய்னர் வச்சு எவ்வளோ அழகழகாக அதை கரெக்டாக ப்ராப்பராக டிசைன் பண்ணி யூட்டிலைஸ் பண்ண நல்லாயிருக்கும். நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா கண்டெய்னர் வந்து அப் டு மேக்ஸ் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சைட்டுக்கு ஸ்டே பண்ணுற மாதிரி இந்த வந்து குவார்ட்டர்ஸு இல்லை வந்து லேபர் குவார்ட்டர்ஸு ஆஃபீஸ் இது மாதிரி தான் வந்து அதிகம் பண்ணியிருப்பாங்க. ஜஸ்ட் ஒரு பாக்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா உள்ளே வந்து பேனலிங் மட்டும் ரூம் டாய்லெட் இது பண்ணிடுவாங்க. ஆனால் இது மாதிரி பியூட்டிஃபுல்லாக ஸ்பேஸை வந்து க்ரியேட் பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து யாரும் வந்து ப்ரொஃபஷனலாக யாருமே அப்படி கிடையாது. ஏன்னா அது ரிக்யர்மெண்ட்டு கம்மியாக இருக்குங்கிறது ஒரு ரீசனு, அதனால் வந்து யாருமே வந்து பண்ணுறது கிடையாது. ஆனால் எவ்வளோ அழகழகாக பண்ணலாம் பாருங்கள். பாருங்கள் இந்த பக்கமும் இருக்குது. இது பாருங்கள், இது ஒரு கேஃபே. ஸோ நம்ம இப்போ அந்த வழியை தான் வந்து இப்போ மேலே வந்தோம். எவ்வளோ ஒரு பிளாஸா ரொம்ப அழகாக ஒரு காம்ப்ளெக்ஸே க்ரியேட் பண்ணியிருக்காங்க இதை வச்சு. ஓகே, இந்த சைடு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கண்டினியூவாக வந்து ரெஸ்டாரண்ட்ஸு, கெஃபே ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து வச்சுருக்காங்க. இது வந்து லிஃப்ட்டு. இது ஒரு 40 ஃபீட் கண்டெய்னர் பார்த்தீங்கன்னா, இன்னும் 20 ஃபீட் கண்டெய்னர் டபுள் கண்டெய்னரை வச்சுட்டு இது லிஃப்ட்டை கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, நம்ம போகிறோம். ஓப்பன் ஃபர்ஸ்ட் ப்ளேஸ் பண்ணி இவ்வளோ அழகாக இருக்குது. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த யாச்சிக்கணும்ன கிளப்பு அந்த அவங்களோட ஆஃபீஸஸ் தான் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக. அதுதான் இது பாருங்கள், லிஃப்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து மேலே வர மாதிரி எல்லாமே வந்து கண்டெய்னர் வச்சு தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கங்கே கனெக்டிங் டெக் பண்ணியிருக்காங்க. இந்த ஆஃபீஸ் பாருங்க, எல்லாம் கண்டெய்னர் தான் கம்ப்ளீட்டாக. இது பாருங்கள், யாச்சஸ்லாம் இருக்குது. நம்ம அங்கே இருந்தால் என்ட்ரி ஆனோம், அதில் என்ட்ரி ஆகிட்டு அந்த பிரிட்ஜ் வழியாக நம்ம இங்கே வந்துட்டுருக்கோம். ஆக்சுவலி நான் என்ன பண்ணுறேன், இதுலேயே போயிட்டு உங்களுக்கு ஃபுல்லாகவே காட்டுறேன். இது அப்படியே கண்டினியூ ஆகுது பாருங்கள், அப்படியே போயிட்டு ஆக்சுவலி இவங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னா 20 ஃபீட் கண்டெய்னர் 40 ஃபீட் ரெண்டு யூஸ் பண்ணிருக்காங்க. மோஸ்ட் 20 தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து 40 ஃபீட் கண்டெய்னர்ஸ். 2 கண்டெய்னர் வந்துட்டு கனெக்ட் பண்ணியிருக்காங்க. 2 கண்டெய்னர்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் 20 ஃபீட் கண்டெய்னர்ஸ். இது எல்லாமே 20 ஃபீட் கண்டெய்னர்ஸ் தான். நடு வந்து பார்க்கிங்கு அங்கேயே இருக்குது பாருங்க. ஸோ இது அப்படியே கண்டினியூ ஆகுதுன்னு நினைக்கிறேன். அழகாக இருக்கு பாருங்க, நல்ல டிசைனுங்க. இந்த பக்கம் என்ட்ரி இருக்கா, ரெஸ்ட் ரூம் இருக்கு கீழே. இதெல்லாம் ஆஃபீஸஸ் கண்டினியூ ஆகுது. இங்கே லிஃப்ட் கொடுத்துருக்காங்க. பாருங்க, யாச்சு அங்கே ஒரு யாச்சு பாருங்க, ஃபுல்லாக யாச்சு தான் இருக்கு. ஓகே, என்ன பண்ணுறேன், இந்த பக்கம் இறங்கி கீழே வழியாக நடந்து இந்த ஃப்ரண்ட்டுக்கு வரலாம்.
கண்டெய்னர் ஃப்ரண்ட் ஸ்பேஸ் இங்கே ஃபுல்லாக வச்சுருக்கேன். ஃபுல்லாக கட்டமைஸ். ஓகே, நான் என்ன பண்ணுறேன், என் கூட எப்படி வாங்க, நான் இந்த சைடு வந்து ஃப்ரெண்ட் நடந்து போயிட்டு அந்த காஃபி ஷாப்பில் உள்ள வந்து திரும்ப இந்த கார்னருக்கு வரலாம். ஒரு எப்பயுமே ஒரு ஆர்கிடெக்சரை பற்றிக்கலும் மெட்டீரியலோ இடமோ வந்து மேட்டர் கிடையாதுங்க. அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறோம், எப்படி நம்ம அதை டிசைன் பிளான் பண்ணுறோங்கிறது தான் மேட்டர்ஸ். பிளான் அப்படின்னாலே சும்மா ஒரு 4 கட்டம் போகிறது வந்து பிளான் கிடையாது. இதுக்குள்ளே நிறைய விஷயம் இருக்குது. இந்த இடம் வந்து நான் வீடியோஸில் பார்த்தீங்கன்னா நிறையா அழகாக இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஒரு விஷயம் ஏன் அழகாக இருக்குன்னா அதை சரியாக வந்துட்டு டிசைன் பண்ண மட்டும்தான் வந்து அது வந்து அழகாக இருக்கும். சரியாக டிசைன் பண்ணப்படலாம் வந்து அழகாக இருக்காது. ஸோ இது அது மாதிரி ஒரு அழகான நல்ல டிசைன் பண்ணப்பட்டது தான், வெல் டிசைன்டு ஸ்பேஸ் இது. அதனால தான் பார்த்தீங்கன்னா இது இவ்வளோ அழகாக இருக்குது. என் லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் வந்து நான் கண்டெய்னர் காம்ப்ளெக்ஸை வந்து லைவாக பார்க்குறேன். இவ்வளோ பெரிய காம்ப்ளெக்ஸை கண்டெய்னரில் வந்து நான் வந்து ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே நான் பார்த்துருக்கேன், ப்ராஜெக்ட்ஸு. ஆனால் இவ்வளோ பெரிய இதை வந்து லைவாக பார்க்குறது, காம்ப்ளெக்ஸாக நான் பார்க்குறது இதுதான் ஃபஸ்ட் டைமு. ரொம்ப நல்லாயிருக்கு. இங்கே பாருங்கள், நான் சொன்ன ஃபெராரி மாதிரி போட் இருக்குன்னு. ஓகே, நம்ம அந்த பக்கம் காஃபி ஷாப் இருக்குது, அந்த சைடு அப்படியே போகலாம். எனக்கு இந்த ஸ்ட்ரக்சர்ஸை பார்க்குறப்போ எனக்கு இருக்கிற கான்ஃபிடென்ட் பார்த்திங்கன்னா இன்னும் அதிகம் ப்ரைஸ் ஆகுது கான்ஃபிடென்ட். ஏன்னா எனக்கு வந்து ஆல்ரெடி எனக்கு தெரியும் ஒரு கண்டெய்னர் வச்சு நல்லா வந்து ப்ராஜெக்ட்லாம் பண்ண முடியும் அப்படின்னு. ஆனால் லைவாக இது மாதிரி இது வந்து கெஃபேஸு நடுவை கொடுத்துருக்காங்க. இதான் நம்ம மேலேருந்து பார்த்தோம். நம்ம இது மேலே தான் வந்து வாக் பண்ணி போனோம். கலர்ஸ் தாங்க அடிச்சிக்கவே முடியல. கலர் இதெல்லாம் வந்து இந்த கண்டெய்னர்ஸ் வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இதான் பாருங்க, இந்த கிளாஸ் வந்து ஓப்பன் பண்ணி விட்டுருக்காங்க லைட்டிங்காக. நம்ம இது மேலே தான் வாக் பண்ணோம். வாக் பண்ணி அந்த லாஸ்ட்டில் வந்து நம்ம இறங்கி வெளியே இறங்கி போனோம். நான் இது இந்த கெஃபேஸ் வந்து காட்டுறதுக்காக நான் அப்படி இறங்கி வந்தேன். ஆக்சுவலி பௌர்ணமி நினைக்கிறேங்க, எனக்கு சரியா தெரியல. இன்றைக்கி பௌர்ணமி, நாளைக்கு. ஆனால் எனக்கு முழு நிலா வந்திருக்கு. இது பாருங்கள், இது 40 ஃபீட் கண்டெய்னர் எவ்வளோ தூரம் வெளியே வந்து ப்ரொஜெக்டடாக இருக்குது. இப்படி வந்து தான் அந்த வழியாக இறங்கணும். இறங்கி வந்து வெளியே போனோம். ஸோ அங்கே இருந்தால் நம்ம இந்த யாட்ச்லாம் பார்த்துட்டு இருந்தோம். அங்கே இருந்தால் நம்ம வந்தோம். அங்கே prayer rooms. இதெல்லாம் பேனலிங் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பாருங்க ஆஃபீஸஸ். ஓகே, நம்ம அந்த சைடு போகலாம். தோஹா சிட்டி தெரியும் பாருங்க. உங்களுக்கு யாராவது
இந்த வீடியோ பார்க்குறீங்க இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாருக்காவது கண்டெய்னரில் வந்து ப்ராஜெக்ட்ஸ் பண்ணோம், ரொம்ப சூப்பராக பண்ணோம் அப்படின்னு ஐடியா இருந்ததுன்னா ஸ்டாக்லேட்டை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு செம்ம பியூட்டிஃபுல்லான ஒர்த்தான ஒரு ப்ராப்பர்ட்டியை நாங்கள் கிரியேட் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறோம். வி கேரண்டி தட். நாட் ஓன்லி கண்டெய்னர், என்ன கைண்ட் ஆஃப் ப்ராஜெக்டாக இருந்தாலும் நாங்கள் ஸ்டாக்லேருந்து எங்களுக்கு பண்ணி கொடுக்க முடியும். வி ஹேவ் தட் பொட்டன்ஷியல் டீம் அண்ட் தென் வி ஹேவ் அ டிசைன் ஐடியாலஜி அண்ட் தென் எக்ஸிக்யூஷனுக்குண்டான ப்ராப்பர் டீமும் நாங்கள் ஓப்பன் டீம் வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் எங்களுக்கு வந்து காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே, நம்ம அந்த ஜோனுக்கு போகலாம். ஐ திங்க் அது ரெஸ்ட்ரிக்ஷன் ஜோன் நினைக்கிறேன். நமக்கு பர்மிஷன் இருக்காதுன்னு தோணுது. இங்கே பாருங்க, எல்லாம் யாச்சஸ் நிற்கிது, இவ்வளோ யாச்சு நிற்கிது. டாய்லெட் இருக்கு. இது பாருங்க, இந்த கண்டெய்னருக்குள்ளே இருக்கிற டாய்லெட்டு வாஷ் பேஷனு. இது யூனிவர்சல் டாய்லெட்டு, இது ரெகுலர் டாய்லெட். எங்கே போனாலும் யூனிவர்சல் டாய்லெட்னு கொடுக்குறாங்க. ஒரு டிசைனில் தான் கொடுங்க, அதுதான் ஒரு நல்ல டிசைன். யூனிவர்சல் டாய்லெட்லாம் புரிஞ்சு ஒரு லாங்குவேஜ் புரியுமா சொல்லணும்னா ஹேண்டிகேப் பீப்புள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க வந்து யூஸ் பண்ணிக்கணும் டாய்லெட்டு. பாருங்க எவ்வளோ பெரிய ஸ்பேசிஸாக ஹேண்ட் ரெஸ்டோட எல்லாமே கொடுத்துருக்காங்க. வெளியே போகும், நல்லா இருக்கு. இதுவும் ஏர் கண்டிஷன் பண்ணியிருக்காங்க. இதுவும் ஒரு கண்டெய்னர் தான். இதுக்கு மேலே இது வழி கிடையாது. ஓகே, அந்த மாதிரி கனெக்ட் இல்லை. நம்ம கீழே போய் தான் போகணும்னு நினைக்கிறேன். நம்ம கீழே போயிட்டு போவோம். இந்த ஸ்பேஸை பாருங்க, ஹேண்ட்லி விட கீழே வந்து என்ட்ரி. நம்ம இதுக்கு மேலே தான் வந்து டாய்லெட் போயிருந்தோம். இந்த இடத்துல தான் டாய்லெட் இருந்தது, அந்த இடத்துல போயிருந்தோம். ஸோ இதோட ஸ்பேஸ் இது எவ்வளோ தான். இதெல்லாம் வந்து சர்வீஸ் ஜோன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து சர்வீஸ் ஜோன். இதுக்கு வந்து நம்ம பர்மிஷன் போகிறதுக்கு. ஆனால் இதுவும் வந்து கண்ட்ரோல் தான் பண்ணியிருக்காங்க. ஓகே, நம்ம இந்த சர்வீஸ் ஜோனுக்கு அங்கே போவோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு ஆஃபீஸ்க்குள்ளான மீட்டரு, வாட்டரு, அதோட மீட்டர்ஸு, எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன்ஸ் அதெல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே யார்டு, சர்வீஸ் யார்டு. யார்ச் வந்ததுன்னா எடுத்து சர்வீஸ் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கணும்னது. இதெல்லாம் வந்து சர்வீஸு அதெல்லாம் விஷயத்துக்கு நல்லது சார். ஓகே வாங்க, இது ஃபுல்லாகவே சர்வீஸ் யார்ட். இதுவும் ஃபுல்லாக கண்டெய்னர் தான் பண்ணியிருக்காங்க. இது அது எல்லாமே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹீட்டிங் கூலிங் சர்வீஸு. அப்புறம் அவங்களோட யாச்சோட வந்துட்டு யாச்சோட டெக்ஸு அதை எடுத்துகிட்டு வந்து சர்வீஸ் பண்ணுற ஸ்பேஸ்லாம் அங்கே வச்சுருக்காங்க. ஸோ இதான் வந்து இந்த ஃபுல் காம்ப்ளெக்ஸ், கம்ப்ளீட் காம்ப்ளெக்ஸ் எல்லாமே கண்டெய்னர் பண்ணியிருக்காங்க. இது பார்க்கிங் லாட் நடுவே, அங்கே வந்து ஃபுட் இருக்குது. சூப்பராக இருக்குல்ல. ஓகே, இன்னொரு நடுவு அங்கே இன்னொரு இடம் இருக்குது, வேற ஒரு ஸ்பாட்டு. நான் அங்கே போய் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். உங்களுக்கு ஒரு அழகான ஸ்ட்ரக்சர் வந்து காட்ட போகிறேன். நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குது. அங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா 974 சொல்லிட்டு ஒரு ஸ்டேடியம் இருக்குது. அது வந்து ஃபுல்லாக கண்டெய்னர்லேயே பண்ண ஸ்டேடியம். அதுவும் சூப்பரான ப்ராஜெக்ட்டு. அது நம்ம க்ளோஸராக போய் பார்க்கல, முடிஞ்சால் பார்க்கலாம். நேற்று நைட் நம்ம இங்கே தான் வந்து வீடியோ போட்டோம். இந்த சைடு தான் வந்திருந்தோம். இப்போ வந்து நம்ம பீச்சில் இருக்கோம். பீச் மீன்ஸ் கடலுக்கு நடுவு இருக்கும். இங்கே பாருங்கள், ஒரு கடலுக்கு நடுவு ஜுவல் பாக்ஸ் மாதிரி இருக்குது. இதுவும் பார்த்திங்கன்னா ஓல்டு போர்ட்டில் தான் இருக்குது இந்த இடமும். இதான் வந்து டெர்மினல். இது வந்து ஷிப்பிங் வந்து க்ரூஸ் ஷிப் இருக்கு இல்லைங்களா, ஷிப்ஸ் வந்தால் அவங்க ஏர்போர்ட் மாதிரி ஷிப்புக்கு ஏர்போர்ட் டெர்மினல் இருக்குங்களா, அதுதான் இது. அதான் ரொம்ப அழகாக வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க.
ஸோ நேற்று நாங்கள் வந்தப்போ இது வந்து க்ளோஸ்டாக இருந்து க்ளோஸ்னால் இதுக்கு உள்ளே வந்து இப்போ என்ட்ரி இருக்குது, அங்கே உள்ளே ஏதோ இருக்குது, நம்ம அதுவும் பார்க்கலாம். ஸோ நான் இதை நேற்று வந்தப்போ இதையும் பார்த்தேன். நேற்று இதை நான் ஷூட் பண்ணலை, உங்களுக்கு காட்டுக்கு தான் ஷூட் பண்ணியிருந்தேன். இது பார்த்தீங்கன்னா இட்ஸ் பியூர் ரெக்டாங்கிள் பாக்ஸ், வேறு ஒன்றும் கிடையாது, லீனியர் ரெக்டாங்கிள் பாக்ஸ் தான் இது வந்து. இதோட ஸ்பேஸு அதை இது இவ்வளோ அழகாக டிசைன் பண்ண ரீசன் என்ன இருக்குன்னா, சிம்பிள் திங் தான், சிம்பிள் தான். மொத்தம் பார்த்தீங்கன்னா 2 லேயர் இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா கோர் பாக்ஸ் இருக்குது, அதுதான் ஸ்பேஸு. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா 2 இதாக பிரிச்சுருக்காங்க. நான் உங்களுக்கு இன்னும் க்ளோஸராக காட்டுறேன் பாருங்க, இது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது, நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து இந்த ஸ்ட்ரக்சரோட, இந்த பில்டிங்கோட வாலு. ஸோ இந்த பக்கம் இதுதான் வாலு, இந்த பக்கம் பாருங்கள், இந்த வியூ பாருங்கள் எப்படி இருக்குது. ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, மெயின் வால் இது வந்து ஸ்க்ரீனிங் வால், இது வந்து ஸ்க்ரீனிங் வாலு, இது வந்து மிட் வாலு. ஸோ சன்லைட் பார்த்திங்கன்னா அங்கேருந்து ட்ராவல் ஆச்சு இங்கே டேரெக்டாக வந்து ஹிட் ஆகுதுங்கிறது பார்த்திங்கன்னா இது எக்ஸ்டென்ஷன் பண்ணிவிட்டு இது வந்து ஜாலி மாதிரி பிக்கர் ஜாலியாக வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. அரபோட வந்து ஸ்பெஷலாக பார்த்திங்கன்னா ஜாலி, அவங்களோட டீட்டெயிலிங் வந்து ஜாலி தான். எஸ்பெஷலி வந்து பேட்டர்ன்ஸ், ஜாமெட்ரிக் பேட்டர்ன்ஸ் தான் வந்து அவங்க வந்து ரொம்ப டீட்டெயில்டாக பண்ணுவாங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அந்த வீடியோஸ்லேயும் நிறைய பார்த்துருப்போம். இந்த ப்ராஜெக்ட்லேயும் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஜாலி தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, ஆனால் ஜாலியாக பிக்கர் ஸ்கேலில் பண்ணியிருக்காங்க. ஆர்ச்சஸ் வந்து ஸ்மாலர்லேருந்து, அந்த டாப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்மாலர்லேருந்து நெக்ஸ்ட் அப்படியே வந்து பிக்கர் லிட்டில் இன்க்ரீஸ் வந்துட்டு இது ஃபுல்லாக இது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக எல்லாமே ஆர்ச்சஸ் தான், வேறு ஒன்றுமே இல்லை. சிம்பிள் ஆர்ச் மட்டுமே வச்சு இந்த ஸ்ட்ரக்சரை வந்து டிசைனாக டீட்டெயில்டாக பண்ணியிருக்காங்க. இது வந்து டெர்மினல் 2 இப்போ நம்பருக்கு, இது வந்து டிபாச்சர், இந்த இடம் தான். இது பாருங்கள் எப்படி இருக்குது. ஓகே நம்ம அப்படியே உள்ளே போகலாம். போகலாம் வாங்க, அப்படியே வாங்க போகலாம். ஓகே உள்ளே இருந்து இது பெர்மிஷன் இருக்குது பார்க்குறதுக்கு, என்ன நமக்கு போய் பார்க்கலாம். ஸோ ஸ்க்ரீனிங் பாருங்கள் எப்படி இருக்குது. ஒரு சிம்பிள் ஆர்ச் பேட்டர்ன் யூஸ் பண்ணி எவ்வளோ ப்ரொஃபஷ்னலாக எவ்வளோ அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. இது ஃபுல்லாகவே வந்து பார்க்கிங் லாட், இது அந்த இடம் எல்லாம் ஃபுல்லாகவே பார்க்கிங் லாட்டு. நான் இதோட லொக்கேஷன் பிளான் நான் இது நான் ஆட் பண்ணுறேன். இந்த பில்டிங் வந்து பிளானில் எப்படி இருக்குது, அந்த இது சுற்றி சரௌண்டட் எப்படி இருக்குங்கிறதையும். ஸோ அதுதான் பில்டிங், அவ்வளோதான் பில்டிங்கோட ஹைட்டு. மேபி அது ஃப்யூச்சரில் வேணும்னா வந்து எக்ஸ்டென்ஷன், ஆனால் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா டபுள் ஸ்டோரி இருக்குது, இது சிங்கிள் ஸ்டோரி தான் இருக்குது. இது மேபி ஃப்யூச்சரில் வேணால் எக்ஸ்டென்ஷன் பண்ணுவாங்க. எப்பயுமே வந்து ஒரு பில்டிங் வந்து என்ட்ரன்ஸ் வந்து கிராண்டியாக இருந்தால் தான் வந்து அப்ரோச்சபுளாக இருக்கும். ஏன்னா சின்ஸ் நான் சொன்ன மாதிரி நம்ம வீடியோவில் கோவா வீடியோ வந்து போட்டிருப்பேன், நம்ம ஃபஸ்ட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ண அதை சொல்லியிருப்பேன். ஒரு எப்பயுமே இந்த டெர்மினல்ஸுங்கிறது ஒரு நுழைவாயில், நாட்டோட முகத்துவாரம் மாதிரி. அதுதான் இந்த நாடு யார் எப்படிங்கிறத வந்து காட்ட விஷயம். அந்த இடம் பிரமிப்பாகவும் பிரம்மாண்டமாக இருந்தது தான் வரவங்களுக்கு அது மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் ஏற்படும். ஸோ அது இந்த நாட்டோட கல்ச்சரையும் அவங்களோட கலையும் ரெஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். இது இந்த கண்ட்ரி வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க, எல்லா விஷயத்துலையும் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. இது பாருங்கள் என்ட்ரன்ஸு இண்டிகேட் பண்ணுறது, அதாவது இது நம்ம அங்கேருந்து இருக்கும்போதே இதெல்லாம் தெரியுற மாதிரி பண்ணியிருந்தாங்க. ஸோ தட் என்னன்னா இதுதான் என்ட்ரன்ஸுங்கிறது இண்டிகேட் பண்ணுறதுக்கு லைட்ஸை 4 லைட்ஸ் மூலிமா. ஓகே ஏதாவது கேலரி இருக்குது, நம்ம உள்ள கேலரிக்குள்ளே போகலாம். சிட்டி கேலரின்னு வச்சுருக்காங்க. இவங்க இன்ஃபர்மேஷன் ஃபெசிலிட்டி வச்சுருக்காங்க. கோர்ஸ் ஃபுல்லாக எல்இடி பண்ணியிருக்காங்க பாருங்கள். இது மாதிரி க்ரூஸ் வரும். இதுக்கு பக்கத்தில் தான் இந்த பில்டிங் இருக்குது. பாப்பா பில்டிங் காட்டுறாங்களான்னு. அங்கே இருக்கு, அதுதான் வந்து இந்த பில்டிங். ஓகே இது வந்து இந்த லொக்கேஷன்ஸ். இது பாருங்க அழகாக இண்டிகேஷன்ஸ். ஓகே ஷிப்புங்கிறனால இது வந்து ரோப்லேயே பார்த்தீங்கன்னா இந்த லோகோ வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளேஸ் இருக்கு.
இங்கே பாருங்க மெரைன் லைஃப் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஃபிஷ் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அங்கே பார்க்குறீங்களா, அது வந்து எக்ஸ்கலேட்டர், அதாவது டெர்மினலுக்கு போகிறவங்க என்ட்ரி ஆகிறது. அதோட என்ட்ரி ஆகிட்டு அவங்க தான் வந்து டெர்மினலோட வெயிட்டிங் ஏரியா, அவங்க டெர்மினல் டாக்கிங் பண்ணுற இடம்னு நினைக்கிறேன். ஸோ அந்த இதுதான் சார் ஆக்சுவலி இதான் எக்ஸ்கலேட்டரு. அதில் போயிட்டு அங்கே வந்து வெயிட்டிங் ஜோன், அங்கே டெக்கிங் ஏரியா இருக்குல்ல, அதோட இடம் அது செக்யூரிட்டி செக் மாதிரி இருக்குது. அங்கேருந்து இது பார்க்க முடியும். அவங்களும் நல்லா இருக்கு, சரியான வாட்டர், சரியான சூப்பராக இருக்குது. எவ்வளோ பெரிய கிளாஸ் பாருங்க, இவ்வளோ வைடராக, ஒரே சிங்கிள் கிளாஸு. எவ்வளோ கிளியராக இருக்கு சார். ஒரு 25 ஃபீட் இருக்கும் சார் இது. பாருங்க ஃபிஷ் எல்லாம் இருக்கு. இது ஹைட்டு பார்த்தீங்கன்னா 25 ஃபீட் வந்து ஹைட் இருக்கும். இது வைடு வந்து எப்படியும் 10, 20, ஓகே 15, 30, ஒரு ஆல்மோஸ்ட் வந்து 50 ஃபீட் மேலே வைடராக தான் இருக்கும். நல்ல மெரைன் லைஃப் சூப்பராக கிரியேட் பண்ணிருக்கோம். இதான் வந்து இந்த டிஸ்பிளேஸ் ஓடிட்டு இருக்கு இந்த இடத்துல. சொல்லலாம் நல்லா இருக்கு. மெரைன் கேலரி ரொம்ப சூப்பரான இருக்கு, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. நான் இவங்களோட ஏர்போர்ட்டை பார்த்தேன், அதுவும் சூப்பராக இருந்தது. ஸோ இப்போ டெர்மினலும் பார்த்துட்டோம், ஷிப்பிங் டெர்மினல் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. ஏன்னா வந்து இவங்களோட ட்ரெயின் ஸ்டேஷன் மட்டும்தான், மெட்ரோ ஸ்டேஷன் மட்டும் தான் பார்க்கலாம். பட் அதையும் நம்ம பார்த்துருவோம். நான் வந்து அதையும் லிஸ்ட்டில் வச்சுருக்கேன், கண்டிப்பாக போய் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், அதையும் பார்க்கலாம். சூப்பர். ஏர்போர்ட்டை நம்ம வந்து எக்ஸிட் தான் நம்ம பார்த்தோம், அரைவல் போர்ஷன் தான் பார்த்தோம். டிபார்ச்சர் போர்ஷன் நம்ம இன்னும் பார்க்கல. டிபார்ச்சர் போர்ஷன் சூப்பராக இருக்கும். சிங்கப்பூர் எபிசோட் பார்க்காதீங்க. ஜொல் அப்படிங்கிற ஒரு வீடியோ நான் வந்து போட்டிருப்பேன். சிங்கப்பூர் வந்து நம்ம கிளம்புறப்போ, சிங்கப்பூர் முடிச்சுட்டு கிளம்புறப்போ கடைசியாக ஜொல்லுக்கு போயிட்டு தான் வந்திருப்போம். அந்த வீடியோவில் பாருங்கள், அது சூப்பராக கம்ப்ளீட் ஒரு ஃபாரஸ்ட்டு கிரியேட் பண்ணியிருப்பாங்க. கிட்டத்தட்ட அது மாதிரி ஒரு போர்ஷன் தான் இவங்க இங்கே கிரியேட் பண்ணியிருக்காங்க இவங்களோட ஏர்போர்ட்லேயும். ஸோ நம்ம நாளைக்கு டே வர அப்கமிங் வர வீடியோஸில் அது இருக்கும், நம்ம கண்டிப்பாக அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஓகே, நம்ம இப்போ வெளியே வந்துட்டோம். இந்த பில்டிங்கை பார்த்துக்கிட்டே அப்படியே நம்ம நடந்து போகலாம். ஓகே, கிளைண்ட் அவருக்கு சார் கார் எடுத்துகிட்டு இங்கே வரேன்னு சொல்லியிருக்காரு. அப்படியே இங்கே வந்து ஏறிக்கலாம் காரில். இவ்வளோ அழகாக இருக்குங்க. 4 சைடுமே இப்படி பண்ணியிருக்காங்க. 4 சைடு பண்ணியிருக்காங்க. சென்டரில் வந்து டெர்மினல் இருக்குது. ஃப்ரண்ட்டில் அதேமாதிரி அந்த இடத்துல வந்து டபுள் ஸ்டோரி இருக்குது, அங்கே வந்து டபுள் ஸ்டோரி இருக்குது, சென்டரில் டபுள் ஸ்டோரி இருக்குது. மற்ற இடம்லாம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஸ்டோரி தான் இருக்குது. மேபி ஃபியூச்சர் எக்ஸ்பெக்ட் கண்டிப்பாக எப்பவுமே இருக்கும். ஏர்போர்ட் வீடியோ வந்து பார்க்காதீங்க, ஏர்போர்ட்டை வந்து போட்டிருப்பேன். நம்ம டெல்லி ஏர்போர்ட்டை, சென்னை ஏர்போர்ட்டை பற்றி பேசியிருப்பேன். கோவா ஏர்போர்ட்டை பற்றி ஃபஸ்ட்டே வீடியோ பார்க்காதீங்க, போய் பாருங்கள். நான் வந்து கோவா வழி தான் வந்திருப்போம். கோவாவில் வந்து அந்த ஏர்போர்ட்டை வந்து ஒரு வீடியோஸ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். எப்பயுமே ஒரு டெர்மினல்ஸை க்ரியேட் பண்ணுறப்ப ஃப்யூச்சர் எக்ஸ்பான்ஷனை பிளான் பண்ணி தான் வந்து க்ரியேட் பண்ணுவாங்க. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற வந்து டிராஃபிக்ங்கிறது பீப்புள் வந்துட்டு போகிறது சொல்கிறேன். டிராஃபிக்கும் பீப்புள் பாப்புலேஷன் வந்து ஃபியூச்சர் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். அப்போ ஒவ்வொரு டைமும் பார்த்தீங்கன்னா அதை இடிச்சு வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்க முடியாது. இன்னொன்று அதுக்கு ஸ்பேஸ் அலாட் பண்ண முடியாது. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 50 to 100 years அப் டு மேக்ஸ் 100 yearsக்கு பார்த்தீங்கன்னா இருக்கிற ஸ்பேஸ் எவ்வளோ தேவைப்படுமோ அந்த அளவுக்கு பிளான் பண்ணி ஃபஸ்ட்டு லேண்ட் அக்யூர் பண்ணிடுவாங்க. அக்யூர் பண்ணிவிட்டு டெர்மினல், அதான் எப்போ பார்த்தீங்கன்னா டெர்மினல் சொல்லுவாங்க, நம்ம போர்டாக அந்த டிபார்ச்சர் அரைவல் வர இடத்த. ஸோ இப்போ இன்கேஸ் வந்து ப்ரொப்போஸில் வந்து ஒரு 10 டெர்மினல் இருக்குன்னா இவங்க இப்போ கரண்ட்டு என்ன தேவையோ 2 டெர்மினல் 3 டெர்மினல் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. தென் லேட்டராக பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆக, டிராஃபிக் இன்க்ரீஸ் ஆக, அண்ட் தென் ரெவன்யூ ஜென்ரேட் ஆகும் இல்லைங்களா. இது மூலிமா ரெவன்யூ ஜென்ரேட் ஆகிறத பொறுத்து அந்த ஸ்பேஸ் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுவாங்க. அதனால தான் இப்போ இந்த ஸ்பேஸ்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபஸ்ட் ஃப்ளோரில் எம்டியாகவே இருக்குது. அதை லேட்டராக வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. இதுதான் வந்து டெர்மினல் எப்பவுமே டிசைன் பண்ணுற ஒரு கான்செப்ட்ஸ்லாகவே இப்படி பண்ணுறது தான். ஸோ
ஸோ எம்டியாக இருக்குன்னு நினைக்காதீங்க. இப்போ இந்த கார்னர் வந்துட்டோம். அங்கேருந்து எவ்வளோ பெருசு இருக்குது. இது வந்து எனக்கு என்ன ஞாபகப்படுதுன்னா ஒரு மஹால் ஞாபகப்படுத்துது. கிட்டத்தட்ட ஒரு மஹால் மாதிரி இருக்குது. ஒரு ஆர்கிடெக்சரோட சக்ஸஸ் தான் ரொம்ப சிம்பிளான விஷயத்தை வச்சு ஒரு எலகண்ட்டான ஒரு ப்ராடக்ட்டை வந்து க்ரியேட் பண்ணுற முடியும் சரியான வகையில் ஆர்கிடெக்சர் வந்து பயன்படுத்தலாம். ஸோ அதை தான் இங்கே வந்து இதை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. நல்லா சிம்பிள் ரோட். நம்ம ரெண்டு வீடியோக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம மியூசியம் போகுது, மியூசியம் ஆஃப் கத்தார் போட்டிருப்போம். அதெல்லாம் காம்ப்ளிகேஷனாக பார்த்திங்கன்னா வேறு லெவல் காம்ப்ளிகேஷனாக ஸ்ட்ரக்சரு அதை டிசைன் பண்ணி க்ரியேட் பண்ணி பாசிபிள் ஆக்கியிருப்பாங்க. இது வந்து ரொம்ப சிம்பிளஸ்ட் ஃபார்மு, சிம்பிளஸ்ட் ஸ்ட்ரக்சரு, ஆனால் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்க, ஆர்ச் ரொம்ப அழகுங்க. எப்பவுமே ஆர்ச்சுக்கு வந்து ஒரு தனி அழகு இருக்குது. எப்பயுமே ஆர்ச்சுக்குன்னு ரொம்ப அழகாக இருக்குது. இந்த ஸ்ட்ரக்சரில் ஒரு என்ன ப்ளஸ்னால், நீங்கள் இந்த டேரக்ஷனில் பார்த்தீங்கனாலும் இது மாதிரி ஆர்ச்சஸ் இருக்கும், இந்த டேரக்ஷன் திரும்பினாலும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த ஆர்ச்சஸ் ஃபார்மேஷன் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதுதான் வந்து இந்த பர்டிகுலர் டிசைனோட வந்து லைக் மெயின் ஃபியூச்சர் இதுதான். எந்த பக்கம் திரும்பினாலும் நீங்கள் வந்து சீரீஸ் ஆஃப் ஆர்ச்சஸ் வந்து உங்களால் பார்க்க முடியும். நான் வந்து வீடியோ வந்து இதோட வந்து வைண்ட் அப் பண்ணுறேன். நம்ம எப்படி வந்தோம்? ஓகே. ஸோ அதில் போயிட்டு அதில் டேர்ன் ஆகி அந்த கார்னர் அங்கே இருக்குது பார்த்தீங்களா பில்டிங்ஸு, அங்கே தான் நான் போகிறேன். அதுதான் வந்து போர்ட் நம்ம வந்த இடம். அங்கே வந்து ஒரு சூப்பராக ஒரு ஹோட்டல்ஸ்லாம் இருக்குது, போர்ட் ஹோட்டல்ஸ் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே ஒரு ஃபிஷ் மார்க்கெட் இருக்குது, அதுவும் ரொம்ப அழகாக இருந்தது. நம்ம அங்கே போகலாம்.